கெக்கு கெக்கு எங்கடா இருக்க? வெளியே வாடா. இங்க தான் இருக்கியா? என்ன கூட வரலையா? கிளம்பலாமா? சரி வாங்க. உன் வீட்டுக்கு போனப்போ நீ எங்கேயோ மேட்சுக்கு போயிருக்கிறதா உங்க அம்மா சொன்னாங்க. யாரோட மேட்சை பார்த்த? அட இதுதான் என் பெரிய மேட்ச்சு. 2-3 வாட்டி இவனே விளையாடி இருப்பான். அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த டிவிக்கு என்னாச்சு? திரும்பவும் ரிப்பேர் ஆயிடுச்சா? இவன் என்ன விளையாடி இருப்பான்னு பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன கிளம்பலாமா? பாட்டி முழிச்சிருக்காங்கடா. சரி சரி வா. டைம் ஆச்சு, வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணியா? நல்லா பேட்டிங் பண்ணியிருப்பான். வாடா போலாம். இந்த வரேன். இங்க பாரு, உன் மேட்ச் முடிஞ்சு போயிருச்சு, வா போலாம். வேலை முழிச்சிருந்தாங்கன்னா பாட்டி கண்டிப்பா சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. தப்பான டைம்ல என்ட்ரி கொடுத்துருக்கவே கூடாது. சரி நீ என்னென்ன பண்ணனே கொஞ்சம் லிஸ்ட் போட்டு சொல்லு. கண்டிப்பா ஒரு வழி பண்ணாம விட்டுருக்க மாட்டேன். அதான் உன்னை பத்தி எங்களுக்கு தெரியுமே. ஆனா பாட்டி எப்படிடா பாப்பாங்க? கண்ணு திறந்து தானே படுத்திருக்காங்க. பாக்குறாங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? டேய், ரொம்ப மோசமா இருக்கு. உனக்கு கிடைச்சதும் விட்டுருவியா? டேய், தெரியாத மாதிரி பேசாதீங்கடா. அவளே பெரிய கேடி, தெரியும்ல. ம். அவ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா. சும்மா கண்ணை மூடி இருந்தா. ஆக்டிங்கா பண்ணிட்டு நீயே இருந்தா. சொல்ல. என்ன பண்ணாலும் சரி, எப்ப கைய கிட்ட கொண்டு போனாலும் தள்ளி விட்டுடுறா. ஐயோ பாவம். இப்படி இருந்தா நான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? சரி கவலைப்படாத, நீ தான் கவலைப்படுற போல இருக்கு. ஏய், வேலையை பார்க்கலாமா? எல்லாரும் கவனமா இருந்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. டேய் டேய், கீழே ஆள் இருக்கடா. கொண்டுடா. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஒருவேளை நான் இங்கே செத்து போயிருந்தா? அதான் தப்பிச்சிட்டல்ல, சாகலல்ல. டேய் சிக்கிதர், ஆயுதம் சீக்கிரம் வாடா. சாப்பிடுச்சிருப்ப போல இருக்கு. என்னாச்சு? எங்கடா இருந்த? பெரிய வண்டி வந்துருச்சு. ஒன்னும் இல்லையா, வந்துச்சாதான் போனேன். வேணும்னு தான் போயிருக்கான். ஏப்பா தூரத்துல இருந்து சின்ன வண்டியா பெரிய வண்டியான்னு எப்படி தெரியும் சொல்லு? பெரிய வண்டியோட லைட்டுக்கும் சின்ன வண்டி லைட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. சும்மா அடிக்காத. என்னமா கதை விடுறான் பாரு. இவனை சும்மா விடக்கூடாது. இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா இவன் கொள்ளையடிச்சிருப்பான். அப்புறம் என்ன? அப்படியா? ஒண்ணு என்ன இந்த துப்பாக்கியை நீ யூஸ் அதை பண்ணி என்கிட்ட கூடுறா. இவனை இப்பவே சுட்டு கொன்னுடுறேன். என்னடா பண்ற? இருடா. டேய் நகர்றா. சும்மா பேசிக்கிட்டு டெல்லிக்கு இருக்காத. போக வேண்டாமா? ஒண்ணு பண்ணுங்க, இங்க பாருங்க, கல்ல ரோட்ல போட்டுருங்க, நான் போய் படுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க, ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. வந்தா எல்லாத்தையும் ஆரம்பிச்சா அதை ஞாபகம் வச்சுக்கோ. டேய், பாரு, போதும், அவனுக்கு நிறுத்துறீங்களா? மரியாதை சொல்லிட்டேன், சும்மா இரு. ரோட்ல யாரும் விழுந்திருக்காங்கல்ல? ஆமா, யாரோ இருக்காங்க. வண்டியை நிறுத்து. நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ற? அமைதியாரு, இல்லனா உன்னை சுட்டுடுவேன். நான் எதுவுமே சொல்லல. அதான் நல்லது. சீக்கிரம் சாவியை கொடு. என்ன கேக்குறீங்க? சாவியை குடுப்பியா மாட்டியாடா? சீக்கிரம் சாவியை குடுங்கற. கீழ உட்காரு, முதல்ல கீழ உட்காரு, முட்டி போட்டு உட்காரு. ஏய், உட்கார்றா. நிறுத்து. ஹீரோ மாதிரி பேசுற. வண்டில யார் இருக்காங்கன்னு பாரு. கீழ பாருடா. எழுந்திரு.
நீ இப்போ என்ன பண்றனா மரியாதையா வண்டி சாவியை கொடுத்துட்டு நடந்தே போய் சேர்ந்துரு. திரும்பவும் என் கண்ணில் படக்கூடாது. சரிங்க சார். சரி, வண்டியில் யார் இருக்கா? முதலாளி அம்மா இருக்காங்க. மேடம் எங்களை விட்டுருங்க. வெளியில வாங்க. இந்த வண்டி யாரோடது? எங்க முதலாளியோடதுங்க. இந்த நேரத்தில் இவளை எங்க கூட்டிட்டு போற? அது வீட்டில் விடுறதுக்காகங்க. பொய் சொல்லாத. இல்ல இங்க பாருங்க, நீங்க வேணா வண்டியை வச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க. வீட்டை விட்டு ஓடி போறீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் இல்ல. ஏய் சிக்கந்தரே, இவங்க அம்மா வீட்டுக்கு போறேங்க. டேய் டிரைவர், இங்க சிக்கந்தர் யாரு? எனக்கு தெரியாதுங்க. நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. டேய் என்னடா பேசுற? என்னடா கேட்கும் சொல்லு. டேய் முட்டாள், இவன் தானே முதல்ல என் பேரை சொன்னா. அவனை மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. சரி போதும், நிறுத்து. இதை எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு வா, கிளம்பலாம். ஓ இதையா? நான் சொன்னது இந்த மோட்டார் சைக்கிளை. நான் வேற ஏதோ நினைச்சேன். கிளம்பு கேக்கோ. வண்டியில என்னோட திங்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் இது உங்க வண்டி இல்ல. வந்து வண்டியில உட்காருங்க. நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க, நாங்க அப்படியே நடந்து போய்க்கிறோம். எங்கடா போவீங்க? டெல்லிக்கு போறோங்க. நாங்களும் அங்கதான் போறோம். வந்து ஏறு. நான் எப்படி? ராத்திரி பூரா எங்க சுத்தினாலும் விடியற வரைக்கும் ஒரு வண்டியும் கிடைக்காது. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்கா? தெரியல சார். எதை கேட்டாலும் தெரிலங்கிறான். அவனுக்கு என்னதான் தெரியுமா? இன்சூரன்ஸ் இருக்கா? ஏய், வண்டியில என்ன இதை வச்சிருக்காங்க? கலர்ஃபுல் லைட்டுங்க. அப்படியா? ஆ, நீ ரொம்ப கலர்ஃபுல்லா இருப்ப போல. பக்கத்துல இருக்கவ தான் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கா. தண்ணி வேணுமா? இல்ல தண்ணி வேண்டாம், அப்படியே கொடு. அண்ணா காக்டெயில் எனக்கும் கொடுங்களாம்ப்பா. சரி வெள்ளக்காரா, ஐ வாண்ட் டு ஃப்ளை. கொடுங்க கொடுங்க. புடி, பறந்துக்கோ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. இல்லைங்க, எனக்கு வேணாம், நீங்க குடிங்க. சும்மா ஒரு கட்டிங் போடுறா. இல்லைங்க, வேணாங்க. ஏய் வாய் மட்டும் வாங்கடா. காலைல வரைக்கும் வண்டியில தான் இருப்பேன். ஆமா, இவளை கூட்டிட்டு எங்க ஓடி போற? நாங்க ஒன்றும் ஓடி போகல. நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். ஏய், என்னடா என்னாச்சு? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டலாம்ல, விட்டா ஏத்திடுவோ போல இருக்கு. இவளை அப்படி உட்கார வச்சிருந்தா எங்க இருந்து ஓட்டுறது? என்ன நீ குடிப்பியா? நீங்களும் ரொம்ப நேரமா குடிச்சிட்டு இருக்கீங்கல்ல. டேய், பின்னாடி எதுவும் தெரிய மாட்டேங்குதுடா. பின்னாடி பார்க்கறத விட்டுட்டு முன்னாடி பார்த்து வண்டியை ஓட்டு. அப்படியா? முன்னாடி வா சிக்கந்தரு, கொஞ்ச நேரம் நீ வண்டி ஓட்டு. இப்போலாம் நான் வரமாட்டேன். நீ சொன்னா வந்துடுவேனா? கொஞ்ச நேரம் வந்து ஓட்டலாம்ல, அதுக்கப்புறம் நான் ஓட்டுறேன். நீங்க என்ன பண்றீங்க? வேற என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை
அதை பண்ணிடுவோம். நீங்க எதுக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்க? அட சார் கொஞ்சம் விட்டுருங்க சார் ப்ளீஸ், கையெடுங்க சார். ஏதாவது பேசுன தலையிலே சுட்டுருவேன். அமைதியா உட்கார்ந்து வர. என்ன விடு. அவன் கையை என்ன விடு. விடு. முன்னாடி வா. பிங்கி, இதோ இப்போ ஹைவே வந்துட்டோம். சீக்கிரமாவே வந்துருவோம். இல்ல ஒயிட் தான், இனோவா. இல்ல நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. மாடல் என்ன மாடல் இது? கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. இல்ல அத கேட்கல, நான் வண்டியை பத்தி கேட்டேன். அப்பா கல்யாணத்துல அவனுக்கு கொடுத்தாரு. அப்படியா? 2 வருஷம் ஆச்சு. இதோ நாங்க வந்துருவோம். சரி. டேய், வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டு. பிங்கி வேற வண்டியை கேட்டா. சரி சரி. இது உன்னோட வண்டி தானா? சரி, நல்ல விஷயம்தான். நீ எப்படி இதை வீட்டுக்கு அனுப்ப மாட்ட. இதை எடுத்துட்டு ஒன்னாலையும் ரொம்ப தூரம் போக முடியாது. எப்படியும் எங்களுக்காவது யூஸ் ஆகும்ல. இந்தா, இன்னும் கொஞ்சம் குடி, கொஞ்சம் நல்லா இருக்கும். கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சா? ஆமாங்க. ஆமானே சொல்லு, வாங்க போங்கன்னுலாம் சொல்ல வேணாம். அவன் உன்னை அடிச்சானா? இல்ல. அவனால சரியா பண்ண முடியலையா? என்ன சொல்றீங்க? அதாவது அவனால குழந்தை பெத்துக்க முடியலையா என்ன? அதாவது செக்ஸ்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்காக அவனை விட்டுட்டு வந்த? அவன் கூட நான் சந்தோஷமா இல்ல. ஏன்? என்ன ஏன்? ஆரம்பத்துல என்ன அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அப்புறம் பிடிக்காம எப்படி இருக்கும்? நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, நிஜமாவே நீ பார்க்க ரொம்ப ஹாட்டா தான் இருக்க. ஆரம்பத்துல அவனுக்கும் நான் ரொம்ப ஹாட்டா தான் தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு மேல எனக்காக அவன்கிட்ட டைம் இல்லை. அதுவும் அவன் பெட்ரூம்ல மட்டும்தான். என்னோட வாழ்க்கை அவனோட வீட்லையும் அவனோட கிச்சன்லையும் அவனோட பெத்தவங்களை பார்த்துக்கிறதுலே போச்சு. நிறைய தடவை நான் அம்மா கிட்டேயும் சொன்னேன். ஆனா அதுக்கு எப்பவுமே அவங்க குழந்தை பிறக்கட்டும்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டுமா? குழந்தை பிறந்ததுன்னா எல்லாமே சரியாயிடும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அவன் கூட வாழவே பிடிக்கல. அதான். சரி, இவன் என்னோட டிரைவர். இவனாவது என்ன காதலிக்கிறான்ல. இவனா? இவன் உன்னை காதலிக்கிறானா? கேக்கு விட்டுருந்தா உனக்கு எடுத்துருந்துருப்பான். இவன் தடுத்திருக்க வேண்டாமா? நல்லா குடிச்சிட்டு போதையில இருக்கான். இவன் எப்படி உன்னை பார்த்துப்பான்? இவன் நல்லவன் தான். இன்னும் என்ன ரொம்ப காதலிக்கிறான். துப்பாக்கியை பார்த்தா யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க இல்லையா? அது வேலை செய்யாது. அதோட நுனி கொஞ்சம் கோணலா இருக்கு. நிஜமாவா? எப்படியோ தப்பிச்சோண்டா சாமி. சீக்கிரமா முதல்ல வண்டி ஓட்டுறான். நம்மளே இடிச்சிட்டு போறோம். சீக்கிரமா வேகமா வண்டி ஓட்டு. அவனுங்களை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. சீக்கிரமா போ, இன்னும் வேகமா போ. போ 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 போ, விடாத. வேகமா. அங்க போறாங்க பாரு. டேய், அவங்களை இன்னைக்கு விடக்கூடாது. வேகமா போ. சீக்கிரம் போய் அவங்களை ஓவர்டேக் பண்ண. அவங்களை விடக்கூடாது. இருங்கடா உங்களை. டேய், வண்டியை நிறுத்துங்க. நல்லா அழுத்தி முன்னாடி போ, முன்னாடி போ. காருக்கு முன்னாடி விடு. டேய், நிறுத்துங்கடா. வேகமா போ, வேகமா போ, சீக்கிரம். போ போ போ. நல்லா ஸ்பீடா போடா. சீக்கிரம்டா. இன்னைக்கு அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு. இவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளே இடிச்சிடுவானுங்க. வண்டி நிறுத்துங்கடா. போ போ போ, அப்படிதான் அப்படிதான். கட் பண்ணு. ஏண்டா ஏடா என்ன எவன எல்லாரையும் கொல்லுறல. எப்பறா ஓட்ட தெரியுமா உனக்கு? ஏண்டா கொஞ்சம் இடிச்சிருப்பேன். அது போறதுக்கு வண்டி ஓட்டுற வண்டி. தைரியம் உனக்கு? ஏன் இடிச்ச சொல்லு. ஓடு சாவடி அவன. உனக்கு தேவதான்டா. எங்க ஓடுற? வா சாவடிக்கிறான். வண்டி நிறுத்த மாட்டியா? நான் விட கூடாது. கொன்னுறணும் அவன. இவனை எப்பறா விட்டு வர சொல்ற? போதுண்டா, வா கிளம்பலாம். ஷெட் வர கேடு.
ஒரு நிமிஷம் நில்லுங்க. அது ஒரே ஒரு நிமிஷம். என்னாச்சு? ராகேஷ் இன்னும் வரல. அவன் எங்க போனான்? தெரியல, அவன் வெளியே தான் ஓடி இருக்கான். போயிருக்கான். ஏதோ கூட ஓடி வந்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம். எனக்கு தோணுச்சு ஓடி வந்தேன். அதுக்கு இதுக்கு ஆமா, மட்டும் ஒன்றும் ரொம்ப குறைச்சல. முக்கியம். போய் தேடி பாரு. என்னோட பேக் இங்க இல்ல. அப்படியா? கடவுளே, சின்ன பேக் தானே, தூக்கிட்டு ஓடி இருப்பான். அதுல என்ன இருந்துச்சு? நான் எடுத்துட்டு வந்த எல்லா ஜுவல்லரியும் அதுல தான் இருந்துச்சு. அதனாலதான் அவன் தூக்கிட்டு போயிருப்பான். அவன் எதுக்கு இப்படி பண்ணுவான்? அது உனக்கு தான் தெரியும். நான் வந்து ஹே பிங்கி, டி-ஷர்ட்டை கொடுக்குறியா? முதல்ல வண்டையை கொடுக்குறியா? பால் வண்டியா? போங்க. எங்க போகணும் மேடம்? எங்கேயாவது போறீங்களா? போங்க. நீ எங்க போயிட்டு இருக்க? வீரேந்தர், என் கையை விடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா, வம்பு நீ பண்றீங்களா? சும்மா இரு. வாயை மூடு. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும். என் கையை சொல்றேன்ல, விடு. வெளியே வா. சொல்றேன்ல. சொல்றத உங்களுக்கு கேளு. வண்டி தானே வேணும்? வா. கிடைச்சிருச்சுல, என்னை விடுங்க. நான் உன் கூட வர மாட்டேன். அப்படின்னா எங்க போற? யாராவது உன்னை ரோட்ல நிக்க வச்சிருவான். நீ எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிற? ஏற்கனவே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மாத்தி மாத்தி பக்கத்துல உட்கார்றீங்க. உனக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லிடு. உன்கிட்ட இருந்து எதுவும் எனக்கு தேவையில்ல. 2 நிமிஷம் அமைதியா வந்து வண்டியில உட்காரு. அதுக்கப்புறம் நீ எங்க போகணுமோ போய்க்கோ. எந்த வண்டியிலயும் நான் உட்கார மாட்டேன். வண்டியில எங்கேயாவது என்ன இறக்கிட்டு நீ வண்டியை எடுத்துட்டு போ. உங்களுக்கு வண்டி தானே எனக்கு வேணும். உன்னோட வண்டி தேவையில்ல. நான் யாருக்காக வாழணும்? எதுக்காக? யாருக்கு தான் என் மேல கவலை இருக்கு? உண்மைதான். உன்னை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க, யாரும் கவலையும் பட மாட்டாங்க. வீட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் கஷ்டப்படுவாங்க. வேற யாருமே இல்ல. அப்படிதான் வேகமா போ. சூப்பரா இருக்குல்ல? செமையா இருக்குல்ல? அப்படிதான் போ 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 போ. வளைஞ்சு வளைஞ்சு போ. எடுத்தாத போ, வேகமா போ, இன்னும் வேகமா போ. வாயை மூடிட்டு அமைதியா வாங்கடா. ஆமா, நான் இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் ரோட்டுக்கு அந்த பக்கமா வெயிட் பண்றேன். சரியா? ஏய் கிக்கோ, வா. என்னடா உனக்கு ஃபோன் வந்துருச்சு? யார் பண்ணிருக்கா? பவிதா தான்டா. வர இரு. டக்குனு வா. நேத்து நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சாரிங்க. இதோ வந்துட்டான். புடி, நல்லா பேசு. சொல்லு டார்லிங். ஆமா, சோகத்துல தான் இருக்க. இவன் ரொமான்டிக் ஹீரோவாச்சே. எங்க போறான் இவன்? ஓட்டும் விடுறா. நான் உன் பேரை கேட்க மறந்துட்டேன். பிரீத்தி. இங்க தான் அர்பன் ஸ்டேட்ல இருக்கேன். உன்கிட்ட பென் இருக்கா? இருக்கே. அப்புறம் இதையும் கூட. இதை யாருக்காக வாங்கியிருக்க? இது என்னோட தங்கச்சிக்காக வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஸ்கெட்ச் பென்ஸ்? இது என்னோட சித்தி பொண்ணு, அவளுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். சரி, கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன். என்னடா ஆச்சு? நம்பர் கிடைச்சிருச்சா?
வாங்கிட்டல்ல? நம்பர் எப்படி கிடைக்காம இருக்கும்? இத வாயில வச்சுக்கோ. மா, நான் வயலுக்கு போயிட்டு வரேம்மா. இங்க பாரு, வெளியில போறேன்னு சொல்ற, ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வரணும். என்ன புரியுதா? என்னம்மா சொல்ற? நீ அவனதான் பார்க்க போறேன்னு எனக்கு தெரியும். மா, அப்படிதானே? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, புரியுதா? அதெல்லாம் சொல்லாதம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். விடு. தெரியும். நீ சும்மா சந்தேகப்படாத பார்த்து. சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன். எதுக்கு வயலுக்கு போறேன்னு எனக்கு தெரியாதா என்ன? என்னாச்சுடி உனக்கு? ஆ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? என்னாச்சு செல்லத்துக்கு? ஒன்னும் இல்ல. தொடர வேலையில வச்சுக்காதீங்க. வயலுக்கு தான் போறேன், வேற எங்க போவேன்? ஓ, அங்கதான் போறியா? வந்து பின்னாடி உட்காரு. முடியாது, நான் பின்னாடி உட்கார மாட்டேன். இல்லனா முன்னாடி உட்காரு. நான் சீக்கிரம் பானிபட்டுக்கு போகணும். ஏன்? வயலுக்கு போறேன்னு தானே சொன்னேன். எங்க போனாலும் உன் கூட வர்றது எனக்கு எப்பவுமே தொல்லைதான். உட்காரு. எங்க சொல்றியோ உன்னை விட்டுறேன். சரி சரி, சீக்கிரம் விடுவேன்னா ஏறு. ஆமா ஆமா, ரொம்ப நேரமா ஆக போகுது. இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் தானே ஆகும். வா. டேய் டேய் பாத்துடா. செம்ம ஜாலியா இருக்குல்ல? அதான் தெரியும். பாரு, ஒரு கால் எடுத்து ஓட்ட போறேன். டேய் அங்க பாருடா. டேய் 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 டேய். வண்டி 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 வண்டி. வண்டிடா. எப்படி? டேய் அவன் பயந்துட்டான்டா. என்னடா இதெல்லாம் அப்படியே கிர்ரா சுத்துது. இப்ப எப்படி இருக்கு? அப்படியே எங்கேயோ போற மாதிரி குடு. இருக்குமே. 1 2 3. ஏய், இருடா நானும் வரேன். சல்வார போட்டுட்டு வாடி. ஏய் எப்படி போறா பாரு. இத போட்டுக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அது காட்டு. என்ன பண்றது? கூட முடியாது, குடு கொடுக்க சொல்றேன். மாட்டேன். இப்ப புரியா இல்லையா? நல்லா அடி வாங்க போறேன். கொடுக்க மாட்டேன். குடுன்னு அப்பா சொல்றேன்ல. வந்துட்டாரு. பைத்தியம். நில்லுங்கப்பா நில்லுங்க. நான் உங்க கூட வண்டியில உட்கார்றேன். சரி உட்காரு. ஸ்கூலுக்கு போலியா? இல்ல. ஏன் வீட்ல இருக்க? பாத்து இருங்க. தள்ளு 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 தள்ளு. ஆ. அம்மா நான் கிளம்புறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுடி. நிறைய வேலை இருக்கு. சரிம்மா.
அங்கிள் இது எவ்வளோ அங்கிள்? 95. 95 தானே? 95 95 95. டேய் தீர் பிண்டா இந்த பக்கம் தான் போறான். எங்க? இப்பதான்டா வா வா. அவனை இன்னைக்கு அவனை பிடிக்காம விடக்கூடாது. எடு வண்டி எடு, போ. ஸ்டார்ட் பண்றா. போன்னு சொல்றேன்ல, போடா போ. அதோ அங்க போறான் பாரு. சீக்கிரம் ஓட்டுறா, அவன் போயிடுவான். போடா. போ வேண்டாமா? நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏய் வாடா, வெளிய வாடா. ஏய் நில்றா, நில்ல. ஓடுறான் பாரு, விடாத. ஓடு, இப்படி நில்றா. போய். போ போ. அப்பா பாரு, அங்க விரட்டி இங்க விடு, உட்கார்ந்து விரட்டி விடு. கிளம்பு கிளம்பு. ஏய் ஏய், உனதா என்ன பண்றீங்க? போங்க போங்க. கிளம்பு கிளம்பு. போ போ. எவ்வளவு சொன்னாலும் கேக்குறது இல்ல. என்ன சொல்றது கேக்கலையா? கிளம்புங்க ஏய். கிளம்புங்க. என்னடா பண்றீங்க? ஆ? வேற இடம் கிளம்பு கிளம்பு கிடைச்சா? கிளம்பு. சரி ஆ? போறோம் போடா. சார், போறோம். நேரம் கிடைச்சா ஒரே ஆள்ல போதும், உள்ள இங்க புடிச்சு வந்துரு. போடுவா. கிளம்பு போயிட்டே இரு. அம்மா உனக்கு தனியா சொல்லணுமா? கிளம்பு. திரும்ப இந்த பக்கம் வரவே போ, போ. கூடாது. அவ்வளவுதான், போயிட்டே இரு. கிளம்பு கிளம்பு. போய்கிட்டே இரு. அப்படியே ஜோடி ஜோடியா சுத்த வேண்டியது. வேற வேலையே கிடையாது. போ, திரும்பி பார்க்காம போ. எடா நல்லா பயந்துட்டு அங்க ஒளிஞ்சிருக்க போல. ஆ? நீ வெளியே வருவல்ல, அப்போ ஒன்று வச்சுக்கிறேன்டா. நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. வெளியே வருவல்ல. அங்கே இருக்கான்னு பாத்துடலாம். டேய் கிரண் அங்க இருப்பான்ல, சீக்கிரம் வா போலாம். ஒரு நாள் மாட்டாமலையா போயிடுவேன். அவ போயிட்டாலே. சரி வா சரி, போலாம். வா வா. போலாம். போ போ சீக்கிரம் போ. ஓ ஓடு. வா வா சீக்கிரம். ஏய் இருடா வரேன். பாத்துடா. ஏய் ஏய் வாடா, இன்னும் என்ன அங்க நிக்கிற? வாடா. அவனை புடி புடி. விட்றா அவனை. இங்க பாருடா டேய். ஏய் வா. எதுக்கு இங்க நிக்கிற? வா, உன்னை ஒரு போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எடுத்துக்கிறியா? வா. என்ன அங்கே நிக்கிற? வான்னு சொல்றேன்ல. வா. சும்மா வா. வாங்குறேன். வா. உட்காரு உட்காரு. சும்மா உட்காரு. ஏமா பொண்ணு, சீக்கிரமா வீட்டுக்கு போ. இவ்வளவு நேரம் எதுக்காக வெளியே இருக்க? போ போ சீக்கிரம் போ போ. இங்க பாரு, அவ சின்ன பொண்ணு, விளையாடுற வயசு தான் அவளுக்கு ஆகுது. நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. இல்ல இல்ல, என் வீட்டு பொண்ணுங்க நீ விளையாடுற மாதிரி எல்லாம் விளையாட மாட்டாங்க. அட என்னம்மா பண்ற? வீட்டுக்கு போ. நீ என்ன விளையாடுறன்னு எனக்கு தெரியாதா? நீ இங்க என்ன தண்ணி குடிக்கவா வந்திருக்க? குடிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா நீ கொடுக்க மாட்டேங்கிறிய. ஏய் இங்க பாரு, என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு. என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நேரா உன்னை கங்கை நதியிலே தூக்கி போட்டுருவாரு. அதுக்கு என்ன, அங்கேயே போய் குடிச்சுக்கிறேன். அட ஆத்து தண்ணிய அள்ளி குடிச்சா குறையவா போகுது. செல்லக்குட்டி, ஆ?
தீக்ஷா இங்க வாமா, அப்பா உன்னை கூப்பிடுறாரு பாரு. வந்துட்டேன். ஆமா அது என்ன பாட்டு பாடினாமா? அது என்னது? அது வாயில வரலையா? அது என்னது? அன்ன கிளி நீ சிரிக்க அப்பா நான் அதுல படி. எனக்கு ஒரு வரி மட்டும்தான் வரும். நல்லா படிச்சுட்டு சொல்றேன். அட உனக்கு எவ்வளவு தெரியுமோ அது அங்கிளுக்கு பாடி காட்டுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பொண்ணு இல்லை, அதான் கொஞ்சம் வெக்க. இல்லங்க, பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் வெக்கப்பட மாட்டா. வீட்ல ரொம்ப நல்லா பாடுவா. சரி நான் ஆரம்பிக்கிறேன், நீ என் கூடவே பாடு. அன்ன கிளி நீ சிரிக்க நான் படிப்பேன். அம்மா சிரிக்கிறாங்க. நான் வண்ண எங்க சிரிச்சேன்? கிளி வாசம். ஏம்மா இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ சிரிச்சிட்டு கிடப்பா, நீ கண்டினியூ. அன்ன கிளி நீ சிரிக்க நான் படிப்பேன் ராகம். வண்ண செண்டு நீ சிரிச்சா வாசம் எல்லாம். கழட்டு கழட்டுங்கிறல்ல. கொடு, எப்படி இருக்கு பாரு. பாருடா, அதான் அழகா இருக்கு. வணக்கம் பெரியப்பா. வணக்கம் வணக்கம். என் சிங்க குட்டிக்கு என்னாச்சு? வா. அப்பா வாடா மோனே. நாளைக்கு இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் தேவையில்லை. டாக்டர்லாம் ஒன்றும் வேணாம், தானாகவே அது சரியாயிடும். இல்லை, காயம் ரொம்ப அதிகமாயிடுச்சுப்பா, இங்க பாருங்க. அப்படியா? சரி கூட்டிட்டு போ. போகும்போது உன் ஃப்ரெண்டையும் கூட கூட்டு போடா, ஒரு ஆளால் சமாளிக்க முடியாது. சரிப்பா. தீக்ஷா எங்க இருக்கா? மேலே தான் இருக்கான், போ. ஓய் ஓய். தீக்ஷா! வாங்கிட்டு வந்துட்டியா? அச்சோ, மறந்துட்டேனே. தினமும் தான் நீ மறக்கிற. சரி 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 சரி, கோவப்படாத, வாங்கிட்டு வந்திருக்கேன். கேட்ச் பண்ணிட்டேன்னா கொடுத்துடுறேன், நீ விட்டுட்டேன்னா திரும்பவும் என்கிட்ட கொடுத்துடணும். நான் கேட்ச் பிடிக்க மாட்டேன். அப்படின்னா சரி. சரி பிடிக்கிறேன். புடி. ஹேய் நில்லு. ஹேய், அத ஒழுங்கா திரும்ப கொடுத்துரு. சொல்றத கேளு. ஹேய், கதவை தர, சொல்றத கேளு. இங்க பாரு, கதவை தர. இங்க பாரு. என்ன? சரி, அப்பா இன்னைக்கு உன்னை பாட்டு பாட சொல்லலையா? இல்ல சொல்லல. உண்மையை சொல்லு. இல்ல எனக்கு சொல்லல. தெரியும், அவர் எனக்கு சொல்லிருப்பாரு. தெரியும் நீ ரொம்ப தொல்லை பண்ற. அன்ன கிளி நீ சிரிக்க நான் அதெல்லாம் நான் ஒண்ணும் படிப்பேன் பாடல. ராகம். சித்தப்பா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன். பெரியம்மா, இந்தாங்க பால் காசு. கொடுமா. பிரதாப் தான் கொடுத்துட்டு போனோம். சரிம்மா, நல்லது. தீக்ஷா வந்துட்டேன். வீட்டுக்கு வா, கொஞ்ச நேரத்துல வந்துரு. இந்தா உன்னோட ஸ்கெட்ச் பென். வந்துட்டியா? நான் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாமா, சீக்கிரமா திரும்ப வந்துடணும். அவுட் ஆயிடுச்சு. அவுட். இல்ல இல்ல அவுட் இல்ல. இல்ல இல்ல அவுட் தான். நான் தான் சொல்றேன்ல. பாட்டி வணக்கம். வணக்கம்ப்பா. பாட்டி கொஞ்சம் அருவா இருந்தா குடுக்குறீங்களா? கொஞ்சம் அருவா எடுத்து கொடுமா, போமா. காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது. அப்புறம் என்னாச்சு? ராத்திரி வர. பாத்துடா. தள்ளு நில்லுங்க. தள்ளு நில்லு. நல்லா இருக்குல்ல? அவ்வளவுதான்.
நான் உனக்கு என்ன காட்ட போறேன்னு பாரு. இத பார்த்தா அதிர்ச்சி ஆயிருவேன். இங்க பாரு. இந்த புறம்போக்கு என்ன வேலையை பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. ஏய் தூங்கிட்டியாடி? முழிச்சிட்டு இருந்தா வா, வேலை இருக்கு. மெட்டி, ஹே மெட்டி, மெட்டி, நான் உன்கிட்ட ஒரு பாக்கெட் கொடுத்தல, அதை நீ எங்க வச்சிருக்க? ஆ, சொல்லு. எனக்கு தெரியாது, என்ன தூங்க விடு. சரி, சொல்றது கேளு. இங்க பாரு, அதுல ஒரு முக்கியமான நம்பர் வாங்கி வச்சிருக்கேன், அது வேணும். அது எனக்கு தேவை. சரி, இங்க பாரு, 10 ரூபாய் நோட்டு தலகாணிக்கு கீழே வைக்கிறேன். 10 ரூபாயில எதுவும் வாங்க முடியாது. சொல்லிட்டேன். அது யாரோட நம்பர்? முக்கியமான நம்பர் அது. அது எதுக்கு நீ கேக்குற? சொல்லு. முதல்ல நீ சொல்லு. அம்மா எந்திரிச்சிட போறாங்க, சொல்லு. நான் முடியாது. போகணும். சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டல? ஆமா நல்லா மாட்டேன். யோசிச்சுக்கோ. யோசிச்சுட்டேன். இரு. சொல்லு. சரி, நான் சொல்றேன். நான் சொல்லிடுறேன். சொல்வியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டாம். ஒழுங்கா என்ன சொல்லணும். சிரிச்சுக்கிட்டே என்ன நான் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லிடுறேன். சொல்லு. சரி, நான் சொல்றேன். நான் இங்க, சொல்றேன். இங்க, சொல்லு. அங்க மேலதான் வச்சிருக்கேன். அமைதியா தூங்கு. நீ பொண்ணு நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லவா? கொல்ல போற பாரு. தூங்கு. தூங்கு. பையில ஒரு புது சட்டை இருக்குடா, அதுல கொஞ்சம் செலவுக்கு பணம் வச்சிருக்கேன், சரியா? பஸ் ஸ்டாண்டில் அவனோட மாமன் வருவான், அவன் கிட்ட இதை எதையும் சொல்லிடாத. சரிப்பா. சொன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். சரி, இதுல சாப்பாடு கொஞ்சம் சரிப்பா, வச்சிருக்கேன், நான் போயிட்டு வரேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்ரு. என்ன சொன்னது புரிஞ்சுதா? அப்புறம் ஃபோன் பண்ணா மட்டும் இங்க வந்தா போதும், இல்லைன்னா உன்னை கொண்டு போட்டுருவாங்க, புரிஞ்சுதா? சரிப்பா. ஆ. பாத்தீங்களா? நல்லா பாருங்க, இந்த பொண்ணு என்ன வேலை பண்ணியிருக்காங்க. காலம் கெட்டு போச்சு. காலம் எங்க கெட்டு போச்சு, எங்க புத்தி தான் கெட்டு போச்சு. பாத்துட்டேன்னா என்கிட்ட கூடயா? நான் தான் பாத்துட்டு இருக்கல, இரு. அட, இவ என்ன போட்டு வச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல? குடு. காலம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா. என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலையே. இத அவங்க வீட்ல சொல்லியே ஆகணும். எடுக்க வேண்டாமா? கைட்டு. சரி, இதுல போட்டு கொடு. இந்தா, இந்த போன்ல நீ காட்டு. இந்தா. காட்டுங்கறல்ல. இல்ல, இந்த போன் எல்லாம் ஏத்த முடியாது. சரி, அப்படின்னா வா, இதை எடுத்துட்டு போலாம். ஆமா, வாங்க போய் காட்டிட்டு வரலாம். வாங்க, சரி, எல்லாரும் போலாம். வாங்கப்பா. சரி, வா, வா, வா. வாங்க வாங்க வாங்க. வா, எந்திரிங்க. போலாம், போலாம். என்னன்னு பாத்துருவோம். போலாம், வாயா. இரு. கொஞ்சம் இரு. இந்த தீக்ஷா எங்க இருக்கா? என்னாச்சு? அட, என்னக்காச்சு உங்களுக்கு? அவன் எங்க போறா? எதுக்கு கத்துறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. தீக்ஷா! முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். என்ன என்னாச்சுங்க? ஆச்சுன்னு நீயே பாரு. உன் பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. தீக்ஷா எங்க இல்ல, எங்க போனா? அவ பாத்ரூம்ல இருக்கா.
தூக்கிட்டு போடுங்க எல்லாம் வேஸ்ட். என்ன பேசுறீங்க டாக்டர்? ஏங்க நீங்க தான் கொன்னுட்டீங்க. நீங்க கொன்னுட்டீங்க. அவனை எதுக்காக கொன்ன? ஏங்க என்ன பேசுறீங்க? நான் இன்ஜெக்ஷன் கூட போடல, அப்புறம் எப்படி கொல்ல முடியும்? எல்லாத்துக்குமே நீதான் நீங்க கொன்னுட்டு கொன்னுட்டு கொல்லாம விட எம்எல்ஏ பழி போடுறீங்களா? விட விட மாட்டேன். நீ ஒரு டாக்டரா? உங்களை யார் அப்படி டாக்டர் நான் சொல்ல ஒரு சொன்னா? நாயை கொன்னுட்டீங்க. நீங்க விடுங்க. இரு. இவனெல்லாம் சும்மா விட குடிக்க கூடாது. தெரியாம கழுத்து எப்படி நெரிச்சு செத்ததுன்னு யாருக்கு தெரியும்? இரு. சும்மா நீ விட தான் கூடாது. சண்டை போடாதீங்க. இன்ஜெக்ஷன் போட்டு அநியாயமா நான் கொன்னுட்டு சொல்றத கேளு. வெளிய வருவல இரு, இரு. சும்மா விட வா, மாட்டேன். வா. அட நீ எதுக்காக இந்த டாக்டர் கிட்ட சண்டை போடுற? என்ன பெரிய டாக்டர்? இவன் தான் நாயை கொன்னான். தீக்ஷா விடுங்கறேன். எங்கடி இருக்க? கதவை திற தீக்ஷா. எனக்கு இங்க பாருங்க. தீக்ஷா இந்த போன் யாருதுங்க? கதவை திற தீக்ஷா. போன் யாரோடதுங்க? அடி கிராமம் முழுக்க தெரிஞ்சு போச்சுடி. என்னடி பண்ணிட்டு இருக்க? முதல்ல கதவை தர. தீக்ஷா தர. என்னடுங்க? செத்துரு. சீக்கிரமா இவனை கொன்னுடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? எதுக்காக நீங்க இப்படி தயங்குறீங்க? கொன்னுடுங்க. கொன்னுடுங்க இவனை. அம்மா வேண்டாம். அம்மா அம்மா வேணாம்மா வேணாம். என்னாச்சு? தீக்ஷா 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 என்னாச்சு? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன இதெல்லாம்? ஏய், அடிங்க. என்ன அடிக்கிறீங்க? சும்மா விட மாட்டேன். தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவீங்க. அநியாயமா அவனை கொன்னுட்டீங்க. அடிக்காதீங்க. உன்னால ஒரு உயிர் போயிருச்சுடா. செத்துக்கிட்டு போயிர போறான். உயிரோட விட மாட்டேன். கொல்ல விட மாட்டேன். வேண்டாம்னு சொல்றல. போது நிறுத்துறியா? அடிச்சிட்டே இருக்க, நான் என்ன பண்ணேன்? யார் இத பண்ணாங்களோ அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை கொன்னுட்டு நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே விட மாட்டேன்டா உன்னை. என்கிட்ட வந்து சண்டை போடுற வேலை எல்லாம் வச்சுக்காத, புரியுதா? என்ன பண்ணா? இங்க பாரு, உன் பொண்ணு எப்படி செத்தான்னு சொல்றியா? எந்த பொண்ணு? இங்க பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லனா அப்புறம் என் விசாரணையே வேற மாதிரி இருக்கும். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் செத்துட்டா. என்ன நோயின்னு எங்களுக்கு தெரியாதா? டாக்டர் சீட் ஏதாவது வச்சிருக்கியா? அவரோட ரிப்போர்ட், ஏதாவது மருந்து அப்படி இப்படின்னு ஏதாவது வச்சிருக்கியா? செத்துட்டான்னு சொல்ற. அவ என்னோட பொண்ணுங்க, நான் தான் ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லையே. நீ ரிப்போர்ட் கொடுத்து தான் ஏன் ஆகணும்? நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்துரு. அட சொல்றது கேளுங்க, இதெல்லாம் குடும்ப விஷயம். வாங்க இங்க வாங்க, நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இத பெருசாக்காதீங்க. கிரண், நீ எதுக்கு அழற? இப்படி ஆகாத.
இங்க பாரு, அவ சாகுறதுன்னு நிச்சயமாயிடுச்சு. உங்க பெரியப்பா குரலன்னா கிராமத்து ஆளுங்களே ஏதாவது பண்ணிருப்பாங்க. நம்மள பத்தி யாருக்கும் தெரியாதுல்ல. அழாத, சொல்றேன்ல, அழாத. பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்ன பேசுற நீ? நீ என்னைக்கே சொல்றியோ அன்னைக்கே வந்து நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், சரியா? இப்போ நீ அழாத. இங்க பாரு, நாளைக்கு சங்கீதாவோட அண்ணன் கல்யாணத்துக்கு வந்துரு. உனக்காக காத்துட்டு இருப்பேன். முயற்சி பண்ற வருவனான்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா நீ வரணும். இல்லைனா நான் உன் வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு போயிடுவேன். சரி, வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு போயிடு. சும்மா என்கிட்ட விளையாடாத, சரியா? என்ன பண்ற? என்ன பண்ற? யார் அது? யாரா இருக்கும்? அவன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். செத்தவங்க திரும்பி வர மாட்டாங்க. ஏன்? அது அப்படிதான். எப்பவும் திரும்பி வர மாட்டாங்களா? ஆமா. அம்மா அப்பா கூட போயிடுவாங்களா? ஆமா. நீயுமா? உங்களுக்கு மட்டும் இது பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் பிரச்சனையாக தான் இருக்கு. விடிஞ்சதுமே 4 பிரஸ் கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு, அப்படிதானையா? ஆமா, இது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. நீங்களே உங்க பொண்ணை கொண்டு இருக்கீங்க. நாங்க தான் கொண்டு யார் சொன்னது? அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் செத்துட்டான். உட்காரியா, இது போலீஸ் ஸ்டேஷன், உன் வீடு இல்லை. கத்துற வேலைலாம் வச்சுக்காத. அமைதியார், அமைதியார். ஏதாவது மெடிக்கல் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க, அது போதும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தால் எங்ககிட்ட வந்து பேச சொல்லுங்க. இந்தாங்க, உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சவங்க. இல்லை என்ன நீ இதெல்லாம்? சரி சார், நான் வச்சுக்கிறேன். கிரணே, ஏ கிரணே, வந்துட்டேன். மாட்டுக்கு தண்ணி காட்டு. தம்பியும் வந்துகிட்டு இருக்கான், அவனுக்கு பாலை சூடு பண்ணி கொடு. திடீர்னு எங்க போன? இப்பதான் வந்திருக்க? கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் வெளியே போயிட்டு வந்தேன். வெளியே என்ன பண்ண போன? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, வயலுக்கு போனேன், வேலை இருந்தது. அப்படியே மத்த வேலையும் முடிச்சுக்கிட்டேன். அதான் நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா சீக்கிரமாவே வந்திருப்பேன். இதுக்குள்ளேயே இந்த புடி பிடிக்கிறீங்க. வீட்டுல இவ்வளோ வேலை இருக்க, எல்லாத்தையும் நான் தானே பார்த்தாகணும். வேற யாரு இருக்கா இங்க செய்யறதுக்கு? இதோ வந்துட்டாரு உங்க புள்ள. இருக்கிற வேலை பார்த்தா அதுன்னு எனக்கு இன்னும் வேலையை அதிகமாக்குறதுக்கு. வணக்கம் சித்தப்பா. வணக்கம் வணக்கம், வாப்பா. எப்போ வந்த? இதோ இப்பதான் வந்தேன். சரி கிரண், இது கொஞ்சம் பிடிமா. சரி, இதை விட்டுரு. என்ன வீரு? சொல்லுங்க சித்தப்பா. மறுபடியும் அந்த போலீஸ்காரன் வரல? இன்னும் 10 வாங்கிட்டு போயிட்டான். அப்படியா? அதுக்கப்புறம் என்ன சொன்னான்? ஏய் கிரண், மாட்டுக்கு தண்ணி காட்ட சொன்னல. கல்யாணத்துக்கு போக நேரம் ஆயிடுச்சு. இப்ப எதுக்காக நீ அவ கல்யாணத்துக்கெல்லாம் போகணும்? காலேஜ்ல நாங்க ஒண்ணா படிக்கிறோம். காலேஜ்ல படிச்சா என்ன? அவ கல்யாணத்துக்கு போகலாம், அண்ணன் கல்யாணத்துக்கு எதுக்கு போகணும்? பாத்துக்கிற தள்ளு. கல்யாணத்துக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? நான் போயிட்டு வந்துருவேன். ஒழுங்கா கல்யாணத்துக்கு போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வரணும், இல்லனா காலை வெட்டி போட்டுருவேன். வெட்டிடுங்க.
அப்பா உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? அவ கிளம்பி கல்யாணத்துக்கு போனா நினைச்சீங்களா? சத்யபானோட கடையில அந்த பையனோட நான் அவளை பார்த்தேன். அப்பவே அவளை கொன்னு இருக்கலாம்ல. அவளை அங்கேயே கொன்னு இருப்பேன். எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்புறம் நமக்கு தான் அசிங்கமா போய்டும்னு விட்டுட்டேன். அப்பவே நினைச்சேன். ஆனா நான் சொன்னதை யாரு இங்க கேக்குறாங்க? என்ன இப்பவாது ஒத்துக்கறியா? கல்யாணத்துக்குலாம் அவ போகல. அவளுக்கு இவ்வளவு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? அவளை வெளியில எல்லாம் விடக்கூடாது, ரொம்ப பேச விடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஆனா சொன்னதை எதையுமே இவ கேட்கவே இல்ல. இதோ இவளும் கேட்கல. ஆனா இப்ப அவளால அவமானப்பட வேண்டியதா போயிடுச்சு. அந்த குச்சி என்கிட்ட கொடுங்கம்மா. அவ எங்க? அந்த புறம்போக்கு எங்க இருக்கா? எங்க இருக்கா? எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயோ இருந்தான். சரி. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பான்னு நினைக்கிறேன். போய் பாரு. கிரண், என்னாச்சு? கிரண், கிரண், என்னாச்சு? கேக்குறேன்ல, என்னாச்சுன்னு சொல்லு. சரி சரி, முதல்ல நீ அழாத. அலறத நிறுத்து. கிரண், அழாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது. சரி, சரி, எனக்கு பயமா கவலைப்படாத. சரி இருக்கு. சரி, ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. ரொம்ப பயமா பயப்படாத, இருக்கு. பயப்படாத. வா வா வா, உள்ள போலாம் வா. ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அலறத முதல்ல நிறுத்துறியா? கிரண், கிரண், சரி சரி சரி, இங்க பாரு, இங்க பாரு. முதல்ல நீ அழாத. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு, கேட்கலாம். சரியா? அழாத, அழாத. என்னாச்சுன்னு சொல்லு. இங்க பாரு கிரண், அழாம பொறுமையா என்னாச்சுன்னு சொல்லு. எனக்கு கண்டிப்பா கொன்னுடுவாங்க. இங்க பாரு, உன்னை யாரும் கொலை பண்ண மாட்டாங்க. அதான் நான் உன் கூட இருக்கேன். உன்னை யாரும் எதுவும் பண்ண இல்ல, என்னை மாட்டாங்க. கொன்னுடுவாங்க. நான் சொல்றத கேளு. எனக்கு சரி சரி தெரியும், சரி என்னை அவங்க சரி, நீ அழாத, கொன்னுடுவாங்க. அழாத. நீ அழாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். வா வா, வந்து உட்கார், உட்கார். ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? எதுக்காக இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண? இப்படி யாராவது வீட்ல இருந்து ஓடி போவாங்களா? ஏண்டி? நான் என்ன உன்னை சாக விட்டுடுவேனா? யாராலையாச்சும் என் பொண்ணை தொட முடியுமா என்ன? சாப்பிட்டியாடி? சாப்பாடு எடுத்துட்டு வரவா?
குழந்தை பட்னியா இருக்காளா? வா சாப்பிடுவா. பூட்டு போட்டிருக்கா? ஆமா பூட்டி இருக்கு. வா என்னடா பண்ணலாம்? வா போய் தேடி பார்க்கலாம். பார்த்து ஏறுடா. வா. அசோக்கு, ஏ அசோக்கு, உன் அக்காவுக்கு சப்பாத்தி எடுத்துட்டு வா. அதுல கொஞ்சம் விஷத்தையும் கலந்து கொடு. போது நிறுத்துங்க. இப்ப உங்களுக்கு நிம்மதி தானே? என் பொண்ணு இப்படி ஆனதுக்கு நீங்க தான் காரணம். நான் என்ன பண்ணேன் சொல்லு? நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. வீணா என் மேல பழிய போட்டுட்டு இருக்கான். வந்துட்டா. அங்க பாரு. வண்டியை எடுத்துட்டு வந்துட்டான். எங்க இருக்கா? எனக்கு வேணாங்க. எங்க இருக்கா? அவளை விட்டுடுங்க. அவளை இன்னைக்கு ஒண்ணு அவளை பண்ணிடாதீங்க. ரெண்டுல ஒண்ணு பார்த்தேன். கால்ல விழற விடு. விடுன்னு சொல்றேன்ல. விடு. உன்னை முதல்ல இவளை எதுக்காகடா போட்டு அடிச்சிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அவளுக்கு இடம் கொடுத்ததே நீதான். உன்னை முதல்ல அடிச்சா சரியா இருக்கும். உன்னை எங்க இருக்கா? மரியாதையா சொல்லு. எங்க இருக்கா? கேக்குறல. சொல்லு. அவங்க என்னடா பண்ணாங்க? டேய் விடு. விடுடா, வேணாம்டா. ஏய். அடிச்சு கொன்றுறேன். இங்க பாரு, இங்க வா. வான்னு சொல்றேன்ல, இங்க வா. எதுக்காக இப்ப இவ்வளவு கோவப்படுற? நான் சொல்றத கேளு. இப்ப அவ தூங்கிட்டு இருக்கா. தூங்கட்டும், விடு. அவளை ஏதாவது பண்ணா கிராமத்துல நம்ம பேர் தான் கெட்டு போகும். இவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு, தெரியும்ல? போலீஸ் வந்ததுனால பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. நாளைக்கு அவளை வயலுக்கு கூட்டிட்டு போய் கரண்ட்டை வச்சு அவளை சாவடிச்சிருங்க. என்ன புரியுதா? அதுக்கப்புறம் போலீஸை நினைச்சு பயப்பட வேணாம். எங்க போற? பாத்ரூம் போயிட்டு வர. சீக்கிரமா வந்து படு. இங்க வா. நீங்க என்ன பண்ற? நாளைக்கு நீ என்ன சொன்னாலும் வயலுக்கு மட்டும் போயிடாத. கரண்ட் ஷாக் கொடுத்து நாளைக்கு உன்னை கொல்ல சொல்லிருக்காங்க பாட்டி. டேய் இங்க பாரு, நான் பாத்துக்கிறேன், நீ போ. யாரும் இல்லைல்ல? இல்ல இல்ல. யாரும் வரலல்ல? வரல வரல. சீக்கிரம். இதை பிடி.
எந்திரே, பாலை கறந்துட்டு வயலுக்கு போயிட்டு வா. அம்மா போயிட்டு வரேன். பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க, புரியுதா? அசோக்கு, அசோக்கு, எந்திரி, எந்திரிப்பா. தூக்கம் வருது. எந்திரி, உள்ள போய் தூங்கு. எந்திரி, என் செல்லம்ல. போ. எங்கடா போற? சும்மா வெளியில தான் போறேன். வணக்கம் சித்தப்பா. வணக்கம் பாட்டி. வந்து உட்காருப்பா. நீ போடி, நான் பாத்துக்கிறேன். அம்மா வரேன். டீ குடிக்காத. எதுக்கு? நான் கண்டிப்பா குடிப்பேன். குடிக்காத. வாடா அசோக்கு, ஆ, டீய குடி. எனக்கு நிறைய டீ வேணும். நிறைய ஊத்தி கொடுங்க. தேர், 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 ஐயோ, தேர், 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 என்னாச்சு தேர்? தேர், உனக்கு என்னாச்சு? தேர், ஐயோ தேர், 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 ஐயோ தேர், தேர், தேர்,